26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். நம்ம இப்படி தானே திருச்சியிலேருந்து மஞ்சள் பை தூக்கிட்டு வந்தோம், ஒன்றுமே இல்லாமல். நம்ம என்ன இங்கே வந்து பெரிய அம்பானி ஃபேமிலியாக நான் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கவலையே படாத, டவுனே ஆகாத. அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் யூ ஆர் ஆன் த ஸ்ட்ரீட் ஒரு பங்களாவில் உட்காந்து அழுறனாலும் நான் இருப்பேன் கூட. எத்தனை வயசானாலும் இப்போவும் சரி, ஈவன் டில் யர் லாஸ்ட் பிரெத் நான் இருப்பேன். Who's more bossy? அவர் காமிக்கவே வேணாம். Silent killer. நான் இல்லையே அப்படின்னா அவர் தான். 45 மினிட்ஸ் கேட்டா ஹில் சே உள்ளதான் எனக்கு யோசனை எல்லாம் வரும். ஸோ நெகட்டிவிட்டி கீழே போகும், பாசிட்டிவிட்டி சர்ன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டைலுன்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு சட்டை போட்டு போனோம், ஒரு ஜிகு ஜிகு சட்டை, சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீன்ஸ், அதான் அவர் ஸ்டைல். ஃபெயிலு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பரவாயில்ல, எப்படி பண்ண சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல ஃபெயிலுன்னு. எல்லாருமே கிளாஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நிருப்பாலாம் வேற லெவல். நான் வெளில போகிறேன், நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? எங்கே போகிற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் வெளில போகிறேன், ஒரு 10 o'clock DLF நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? எங்கே போகிற? அது எதுக்கு? அது தெரிஞ்சு அப்பா இது ஓகேவாப்பா? இப்போ தான்ப்பா வாங்கினேன், ஜஸ்ட் புதுசு. நல்லா இருக்குப்பா. எவ்வளோ? 200க்கு 2. இல்லை, எனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதாவது இருந்தா, அப்பா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, சரி நம்ம அப்படி வச்சுக்கலாம். அது ரொம்ப நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ மாற்றிடுவேன். வாங்குற டப்பா ஒரு வாரத்தில் கரைஞ்சி போயிடும் போல இருக்கே. அது வேற 349 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆச்சு. சரி ஓகே. ஷூட்டிங் முடிச்சு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுவீங்களா? எதுக்கு பண்ணோம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, அது எதுக்கு எடுத்துக்கிட்டு? காலையிலேருந்து அண்ணன் நம்ம சுப்பையா அண்ணன் 10 நிமிஷம் செதுக்கிருக்காப்புல, அது எதுக்கு எடுத்துக்கிட்டு? அப்படியே படுப்போம். நம்ம கனவுல அழகா இருந்தா நல்ல அழகாலாம் வருவாங்கல்ல. More likely to be. யார் வந்து அதிகமாக இந்த ஒரு விஷயமா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. Who sleeps the lot? I sleep 16 hours a day. So 16 hours? 2 வருஷமா தூங்காத தூக்கம்லாம் இப்போ சேர்த்து வச்சு ஒரேடியா. இந்த போர்டு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருந்தாப்புல, அதால இப்போ தூங்கிட்டே இருக்காப்புல, அவ்வளோதான். ஸோ ஃபோன் பண்ண மாட்டோம். ஃபோன் பண்ணாலும் தூங்கிட்டு இருக்கேன், ஃபோனை வைங்க, ஓகேடா தூங்கு. காலையில மத்தியானம் ஈவினிங் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸ்லீப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் இல்லைன்னா ஷாப்பிங், ஜென்ரலாக ஷாப்பிங்னா நான் தான். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக என்னோட குர்த்தி ஆர்டர்ஸ் தான் இருக்கும். ஒர்க்கஹாலிக். அதுக்கு நேரம் காலமே கிடையாது. ஏன்னா நம்மளால் நிறைய பேர் பலனடையணுங்கிறது என்னோட தாட். அது நம்ம குடும்பம் மட்டும் இல்லை. நம்ம யார்கிட்ட பணம்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபா கேட்குற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். அதுக்காக லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். Who's more bossy? அவர் காமிக்கவே வேணாம். அது நான் வந்து கேட்கவே கூடாது, நானே சொல்லிக்கலாம் பாசி அப்படின்னு. பட் இட்ஸ் ஓகே. சைலண்ட் கில்லர். திருட்டு முடி முடிக்க கூடாது. நான் இல்லையே. நான் கில்லர் ஜீன்ஸ் கூட போட மாட்டேங்க, அதனால நமக்கு அது செட் ஆகாது. வீட்டில் வேற யாருன்னா சைலண்ட் கில்லராக இருக்காங்களா? ராகா கொஞ்சம் சொல்லலாம். ஆமாம், அமைதியாகவே இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் வேணுங்கிறத செஞ்சுட்டு போயிடுவான். கரெக்ட். யார் மூலமா வச்சோம் அவளே சொல்லாம, அது அப்பா மூலமா போனா நடக்குமா, அக்கா மூலமா போனா நடக்குமா, கடைசியில் நடத்திடுவா. ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது யார்? எல்லாம் எனக்கு எழுதின மாதிரியே இருக்கு. ஐயோ, நான் வந்து ஜென்ரலா எழுதிட்டு வந்தேங்க. சரி, இதுல அம்மாவையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 2 பேரும் அம்மாவையும் இன்க்ளூட் பண்ணா அப்போ சரி, கொஸ்டின் எல்லாம் எழுதிருக்கு. நான் பக்கத்துல ஃபுல்லா வந்து எல்னு போட்டு தெய்வதாட்சிணி அப்படின்னு எனக்கு அந்த பேரும் பிடிச்சிருக்கு. அப்படியே போயிடலாம். தெய்வதாட்சிணி டிடிடின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். யார் ரொம்ப டைம் எடுப்பா ரெடி ஆகிறதுக்கு? ஸ்பெசிஃபிக்கலி பாத்ரூம் பூப்பிங் அப்படின்னா அவர் தான். 45 மினிட்ஸ் கேட்டா ஹில் சே உள்ளதான் எனக்கு யோசனை எல்லாம் வரும். அவர் காலையில போடுற ஹாப்பி பர்த்டே எல்லாருமே மக்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு காலைல விஷ் பண்ணி போட்டிருந்தாருன்னா, உங்களுக்கு காலைல 6 மணிக்கு ஹாப்பி பர்த்டே வந்துச்சுன்னா அது அவர் பாசமாலாம் எஞ்சி போடல. பாத்ரூம் போகும்போது அவருக்கு உங்க பர்த்டே ஞாபகம் வந்திருக்கு, ஸ்டோரி போட்டிருப்பாரு. தயவு செஞ்சு அவன் 6 மணிக்கு ஞாபகம் வச்சு போட்டிருக்கானா அது
பூப்பிங் தாட்ஸ் அதெல்லாம். அதனால உங்க பர்த்டே நீங்க ஸ்பெஷல் அப்படிலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் பாத்ரூம் போறாரு அப்போ உங்களுக்கு விஷ் போடுறாரு. 40 நிமிஷமாங்க. 45 நிமிஷங்க. அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. முன்னாடிலாம் நாங்க ரூம் ஷேர் பண்ணிப்போம். காலைல எனக்கு ஸ்கூல், ராகாக்கு ஸ்கூல், காலைல டியூஷன். உள்ள போய் லாக் பண்ணிட்டு உட்கார்ந்தா பாட்டு சத்தம் கேட்கும், எடிட் பண்ணுவாரு, சாமி வீடியோ எடிட் இல்லைங்க, நம்ம நிறைய வீடியோ எடுக்கிறோம்ல, அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா காலையில பாத்ரூம்ல தான் பண்ணணும். இல்லைங்க, அது நல்ல தாட் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் புதுசா இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டார், நாங்க வெளிய இருந்து கண்டுபிடிச்சிரோம் அப்படி. ஒரு பக்கம் நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும்போது பாசிட்டிவிட்டி அப்லோட் ஆகும்ல. ஸோ நெகட்டிவிட்டி கீழே போகும், பாசிட்டிவிட்டி சர்ன்னு மேலே வந்துகிட்டே இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியோட என்ன பண்ணுவோம், நேற்று முத நாள் எடுத்த எல்லா வீடியோவும் மார்க்கால் போட்டு டெலிட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ண அப்புறம் அதை டெலிட் பண்ணோம்ல. ஸோ அந்த மேலே அங்கே டெலிட் ஆகும், கீழே ஸ்டமக்கில் இருக்கிறது டெலிட் ஆகும். அப்படியே க்ளீன் ப்ராசஸ் ஆகி உள்ளேருந்து வெளில வரும்போது ஒரு கியான் செஷன் முடிச்சுட்டு வர மாதிரி வரும். ஒரு டம்பிங் செஷன் வந்துட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சம் பீப்புள் டேக் நியூஸ் பேப்பர் அப்படி இப்படின்னு போவாங்க. இப்பெல்லாம் எல்லாரும் ஃபோன் தான் எடுத்துட்டு போறாங்க. அவர் டிவி இருந்தா டிவியை எடுத்துட்டு போயிடுவாரு, உள்ள போட முடியாது. ஃபோன் கம்ஃபர்டபுளா இருக்குங்க, அதுல எல்லா வேலையும் அதுலயே முடிச்சுட்டு வந்துடுறது. ஹூ வாட் இந்த மூவிலாம் பார்க்குறப்போ டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆகிடுறது யாரு? அண்ட் எமோஷனல் ஆகிட்டு அதை வந்து அப்படியே மறைப்பாங்க. நான் எமோஷனல் ஆகலப்பா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா நான் தான். ஏதோ அப்பா பொண்ணு சாவர அப்பா சாவர சீன் அப்படின்னா அப்படியே இங்கே லைட்டாக வரும். அப்புறம் தொடச்சிட்டு சி நானும் அழுவலையே, நான் ஏன் அழுவ போகிறேன், என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தான் ஜாஸ்தி எமோஷனல். ஓகே, மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஹியூமரஸ், ஸ்டைலிஷ். இதில் அம்மாவையும் இன்க்ளூட் பண்ணுவேன். எப்படி பார்த்தாலும் இவங்க தான். எங்க ரெண்டு பேரும் ஸ்டைல் பண்றதே நான் தான். அதனால நான் தான் உங்களோட பர்சனல் ஸ்டைலிஸ்ட் அவங்க. ஆமா, ஸ்டைல்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நமக்கு அன்னைக்கு ஒரு சட்டை போட்டு போனோம், ஒரு ஜிகு ஜிகு சட்டை, சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீன்ஸ், அதான் அவர் ஸ்டைல். மேலே உடம்பு காட்டக்கூடாது, கீழே உடம்பு காட்டக்கூடாதுங்கிறது மட்டும்தான். ஏதோ ஒன்று போட்டு போயிடணும். இது லெகின்ஸ் தானே, இதே ஜீன்ஸ் கலர்ல போட்டு வெளியே போவார். எனக்கு அப்படியே மானம் போகும். அது காலெல்லாம் டைட்டா பிடிச்சிட்டு கேட்டா, டேய் இதான்டா ட்ரெண்டு, எத்தனை வருஷம் முன்னாடி ட்ரெண்டு. ஸோ அதனால அதெல்லாம் தெரியாது. ஓடுற ஓட்டத்தில் அதெல்லாம் மைண்டுக்கு வராது, எனக்கும் வராது, அவங்களுக்கும் வராது. லதாவுக்கு எங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சூப்பராலாம் இருக்காது. மேட்சிங்கிற விஷயத்தில் நாங்கள் தப்பிச்சிட்டோம். அந்த கலரை பார்த்து அந்த என்ன போட்டிருக்காங்கிறத மக்கள் மறந்துட்டாங்களே தவிர, ஏமாந்துட்டாங்களே தவிர, மற்றபடி இதுக்குள்ளார போய் இதுதான் போடணும், அதுதான் போடணும், அது போட்டால் இப்போ ஒரு பேண்ட் போட்டால் அதுக்கு பெல்ட் போட்டு அதுக்கு ஷூ இப்படி ஒரு லோஃபர் போடணும் அப்படிங்கிறதுலாம் நம்மளே லோஃபர் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். எங்கே அதை போடுறதுன்னு சொல்லி விட்டுறது. உங்களுக்கு அம்மா ஜாஸ்தி பிடிக்குமா, அப்பா ஜாஸ்தி பிடிக்குமா? இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறேன்? சொல்லணும். ரெண்டு பேருமே பிடிக்கும். இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மா தான் பிடிக்கும். ஆமாம், ஏன்னா அம்மாவோட பெட்டவங்க. ஏன்னா அம்மா வந்து பல நேரங்களில் டவுன் ஆகும்போது, அம்மா வந்து பல நேரங்களில் வந்து ஒரு கேரியர் ரீதியாக ஒர்க் ரீதியாக டவுன் ஆகும்போதெல்லாம் அதை தாங்கி பிடிச்சி ஒரு தாய்க்கும் தாய்மானவள் யாருன்னா அது இவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க 100% அம்மாவோட பிள்ளை தான். ஏன்னா எங்களுக்கு இவங்க பிள்ளை பிறக்கும் போதே எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, சிம்மராசியும் எப்போவுமே ஒன்றாவே இருக்காதான். எப்போ பார்த்தாலும் அவங்க என்னன்னாலும் ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, இல்லை சண்டை வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே சிம்மராசி. நான் மக நட்சத்திரம், அவங்க பூர நட்சத்திரம். ஸோ அதுவும் ஒன்று சேராது. அதனால் எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்னு எங்கள் மண்டையில் ஏற்றினதாலே என்னமோ நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். பட் அவங்க ரொம்ப கேரிங்காக இருக்கிறது, ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிறது வந்து அவங்க அம்மா. அவங்களுக்கு வந்து அந்த கரியர் தாட்ஸோ அது வந்து ஒரு மாதிரி அவங்கள புல் டவுன் பண்ணுது, இல்லைன்னா எமோஷனலாக பிரேக் பண்ணுதுன்னா, வாட் யூ வாண்ட் டு சே டு ஹர்? Whatever happens, I'm always here for you. நீ எனக்கு பேரண்ட்டாக எப்படி எல்லா விஷயத்துலையும், படிப்பு சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை நான் பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் எப்படி எனக்கு இருந்தீங்களோ, இன்னும் உங்களுக்கு எதாவது அடல்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் என்னவா இருந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் தேர். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஈவன் இஃப் யூ ஆர் ஆன் த ஸ்ட்ரீட் ஒரு பங்களாவில் உட்காந்து அழுறனாலும் நான் இருப்பேன் கூட. எத்தனை வயசானாலும் இப்போவும் சரி, ஈவன் டில் யர் லாஸ்ட் பிரெத் நான் இருப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் சார் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிகாஸ் whenever she gets downல, பட் ஸ்டில் நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் சரி, யாருக்கு லதாக்கு சொல்லுங்க, லதாக்கு டவுனே ஆகாதுன்னு சொல்லுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டவுன் ஆகிறது அளவுக்கு அந்த விஷயம் வர்த்தே கிடையாது. அதை விட நம்ம வர்த்து, அதை விட நம்ம கெத்து. அந்த விஷயத்துக்காக இப்போ என்ன ஒரு ப்ராஜெக்ட் போச்சா, ஒரு பிஸ்னஸ் போச்சா, ஒரு வேலை போச்சா, இன்வெஸ்ட் பண்ண பணம் போச்சா, கவலையப்படாத. நம்ம இருக்கோம். நம்ம இப்படி தானே திருச்சியிலேருந்து மஞ்சள் போய் தூக்கிட்டு வந்தோம் ஒன்றுமே இல்லாமல். நம்ம என்ன இங்கே வந்து பெரிய அம்பானி ஃபேமிலியாக நான் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கவலையப்படாத, டவுனே ஆகாத. அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது யாரை என்டர்டெயின் பண்ணலாம், அடுத்த ஒரு கண்டென்ட் போட்டால் எங்கேயோ ஒருத்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவான், அந்த வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு அவங்கள மாற்றி விட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோ. அம்மா அப்பா எப்படி வீட்டில் வந்துட்டு ஒரு ரொம்ப அப்படியே ரொமான்டிக் கப்பலாக, இல்லை வந்துட்டு அப்பா அடி வாங்குறது நான் தான், அடிக்கிறது அவங்க, அடி வாங்குறது நான், அந்த மாதிரி இருப்பாங்களா? ஆப்ஷன் 2, பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. ஏன்னா 2 பேரோட ஸ்கெடியூலும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 15 days.
நான் ஸ்கூல் போயிடுவேன். ஈவினிங் நைட்டு டின்னர் மட்டும்தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிற ஒரே டைம். ஏன்னா காலையில் எல்லாரும் கிளம்புற டைம். அவர் 7 மணிக்கு கிளம்புவார், நான் 8 மணிக்கு கிளம்புவேன், அம்மா 9 மணிக்கு கிளம்புவாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் டியூஷன்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு கீழே வருவேன். அவர் அப்போ தான் வீட்டுக்கு வருவார். அதுதான் நாங்கள் பார்த்துக்கிற டைம். ஹவ் வாஸ் யர் டே, என்ன போச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, அதெல்லாம் பேசிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவோம். நம்ம வந்து ஒரு ரோல் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் வந்துட்டு அப்பா, நீங்கள் தான் வந்து லாரா. நான் வந்து சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு வந்து அவங்க எப்படி உட்கார மாட்டேன். ஓ லாரானா கை கட்ட மாட்டாங்க. கை கட்ட மாட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12th எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கண்டிப்பாக நம்ம கேட்போம்ல, என்னம்மா எப்படி பண்ண அப்படின்றது. அப்போ நீங்கள் வந்து அங்கே சினாரியோ எப்படி இருக்கும்? ஃபெயிலு ஃபெயிலு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. பரவாயில்லம்மா, எப்படி பண்ண சொல்லு. நான் தான் சொல்கிறேன்ல ஃபெயிலுன்னு. எல்லாருமே என் கிளாஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நிருப்பாலாம் வேற லெவல். மித்திலன் கூட நல்லா வந்துருவான். நான் அவுட்டுப்பா. நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. நான் ஏதாவது உங்களோட வந்துடுறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸாம் அவ்வளோ கஷ்டமாமா பேப்பரு? நான் நல்லா தான்ப்பா படித்தேன். பட் கரெக்டாக நான் படித்தது மட்டும் அங்கே வரல. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கேன். அதனால எனக்கு அது தேவையே இல்லைப்பா. என்னன்னாலும் ஃபெயில்ப்பா வராது, விடுங்க, நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம். சொல்லுங்கள். ஆமாம், எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அதான் சொல்லுவேன், ஃபெயில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நல்ல மார்க் வாங்கிடுவேன். ஆனால் முடிச்சுட்டு வந்தோடனே ஃபெயில் அப்படின்னு வந்தோடனே கேட்காதீங்க, ஃபெயில் நல்லாவே பண்ணல, ப்ளீஸ் வேறு எதாவது பேசுங்க. நான் தான் கேட்பேன், எதை தாண்டா நல்லா எழுதுவேன்? 5 பரீட்சைக்கு இதே சொல்கிறேன். 5 பரீட்சை ஃபெயில். இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அதான் சொன்னேன், ஃபெயில்ப்பா, வாய்ப்பே இல்லை, இங்கிலீஷில் யாராவது ஃபெயில் ஆவாங்க. நான் சொன்னேன் ஃபெயில், கண்டிப்பாக பாஸே ஆக மாட்டேன். 95. அது நம்ம கூட இருப்போம் தெரியுமா, ஸ்கூல்லலாம் சம்டைம்ஸ் படிச்சு அடி அப்படின்னா படிக்கல, ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு உட்காருவாங்கல்ல, அந்த கேட்டகரின்னு நினைக்கிறேன் இவங்க. ஆமா, சைலண்ட் கில்லர். அப்ப நம்ம சைலண்ட் கில்லர் ஆப்ஷன்ல வந்துட்டு நாங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஆமா, லாரா தான். மார்க் விஷயத்துல, இந்த படிப்பு விஷயத்துல சைலண்ட் கில்லர். நீங்க தானே இப்ப லாரா அவங்க கிட்ட. இப்போ அப்பா கிட்ட வந்து ஏதோ ஒரு பெர்மிஷன் கேட்கணும், இன்ஃபர்மேஷன் தாண்டி இப்போ நிஜமாலுமே பெர்மிஷன் கேட்கணும். ஒரு வெளியே போகணும், ஒரு 10 o'clock மேலலாம் வெளியே போகணும்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க? அப்பாவை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், நான் வெளில போகிறேன், நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? எங்கே போகிற? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் வெளில போகிறேன், ஒரு 10 o'clock DLF நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமா? எங்கே போகிற? அது எதுக்கு? அது நீங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அது நீங்கள் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நான் என் ஃப்ரெண்டோட போகிறேன், ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு இங்கே வரேன், இதை முடிச்சுட்டு அங்கே போகிறேன், அதை முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நைட்டு கேட்டால் 10 மணிக்கு என்னை பிக்கப் பண்ண முடியுங்க. முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 300 ரேபிடோக்கு ஜிபே பண்ணுங்கள். பாய். லொகேஷன் அனுப்புப்பா, அவ்வளோதான். லொகேஷன் அனுப்புப்பா தான், அவ்வளோதான். இவ்வளோ தான் சொல்லுவாப்பில், ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். இப்போ அப்பா வந்துட்டு லைக் நீங்கள் சொன்ன மாதிரி டம்ப் பண்ணுறதுக்கே 45 minutes உட்காருவாரு. நம்ம வந்து எதனா கேள்வி கேட்குறதுக்கு அப்பா எதனா சமாளிப்பார் தெரியுமா? எதனா ஒன்று விஷயத்தில் மாட்டிப்பார், எதனா ஒன்று வீட்டில் பண்ணிட்டு மாட்டிப்பார், அம்மா கிட்ட கூட மாட்டிப்பார். பெஸ்ட் விஷயம் என்கிட்ட மாட்டிக்கிறது ஸ்கின் கேர். ஏன்னா அவருக்கு வந்து ஒருத்தங்க ஸ்கின் டைப்பும் பார்த்து நான் உட்காந்து தேடி வாங்கி கொடுப்பேன். 2 மாதம் கழிச்சு பார்த்தா அது ஃபுல்லாகவே இருக்கும். கோவரமாக வராதா? ஏன்னா கஷ்டப்பட்டு தேடி வாங்கி அனுப்புறது நான். ஆர்டர் போட்டு அதை மூஞ்சில் தடவிக்க கூட முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட சன்ஸ்க்ரீன் பாட்டில் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் மேலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இப்படி முன்னாடி வச்சு வாங்கி கொடுக்கறத யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? இப்படியே கேட்டேன். அது என்னன்னா தீந்து போயிரும்ல, அதனால அதை யூஸ் பண்றது இல்ல. தீந்து போயிரும்லையா? அதுக்கு வாங்கவே வேண்டாமே, இருக்கட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறது. ஸோ அது ஸ்கின் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்ல, சொல்லிட்டே தான் இருக்காப்ல இப்போ வரைக்கும். இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இந்த டைம்ல அப்பா எப்படி சமாளிப்பாரு? எப்படிப்பா சமாளிப்பீங்க? நீங்க தான் இப்போ அப்பா சொன்னாரு இந்த மாதிரி, பா யூஸ் பண்ணால் தீந்துரும்ப்பா, நான் இத்தனோண்டு போட்டால் அது 1 வருஷத்துக்கு வரும், நீ சொல்கிற அளவுக்கு போட்டால் 2 வாரத்தில் காலி ஆயிரும், திருப்பி 500 ரூபா நாளில்ப்பா வாங்கணும், எதுக்குப்பா அவ்வளோ, இவ்வளோ போட்டால் போதும், எதுக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் என் ஸ்கின் பாரு பலப்பலன்னு இருக்கு, பார்த்தா கன்றாவியாக இருக்கும், கேட்டால் ஆனால் வந்து பலப்பலன்னு இருக்கு, என் ஸ்கின்னுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கரும குப்பை கடைக்கு போய் ஒரு ஸ்க்ரப் வாங்கிட்டு வந்து தேய்ச்சிப்பார். கேட்டா டே ஸ்கின் கேர் பண்ணுறேன்டா. லாராவை என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு போய் நான் வாங்கி கொடுத்தேன் பாருங்க என் புத்திய அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வந்துரும். அவர் டீசென்ட்டா சொல்றாரு, நான் இன்னும் பயங்கரமா திட்டுவேன், அதெல்லாம் இங்க சொன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீல்லையே தெரிஞ்சிருச்சு. அது எதுக்கு நம்ம சொல்லிட்டு பப்ளிக்கா அது பாத்துக்கலாம். இப்போ அப்பா வந்து அம்மாக்கு ஐஸ் வைக்கணும்னா எப்படி வைப்பாரு? ஐஸ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் ஏற்கனவே பெரிய ஐஸ் இருக்கே, அப்புறம் எதுக்கு வைக்கணும்? ஐஸ் வைக்கிறதுக்கான தேவையே இருக்காது எங்க வீட்ல. அவர் எனக்கு வேணா ஐஸ் வைப்பாரு. எப்படி எப்படிப்பா?
கண்ணே மணியே கன்னிமையே ஐஸ் வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த காய்கறிகள் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இப்போ தெளிவாயிட்டாங்க. முன்னாடி சாப்பிட்ணுங்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டா எப்படிடா தங்கம், உனக்கு இது சாப்பிடு, அது வேஃபில்ஸ் வாங்கி தரேன், அதை எனக்கு சாப்பிடு. நீங்க வந்து ஸ்கின் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எடுத்து குடிக்க சொன்னா கூட நான் குடிச்சிருவேன். குடிச்சிருவாப்ல. அந்த கேஸ்னால ஸ்கின் நல்லா இருக்கும், நீ இதை பண்ணா அப்படின்னா பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு பாரு ஸ்கின் க்ளோயா இருக்கும். அப்போ யாரு ட்ரெண்டிங் ஆக்டர்ஸோ அவங்க ஸ்கின் அந்த படத்துல எப்படி இருந்துச்சு அதை விட உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணா வைக்கலாம். அவங்க நின்னா அவங்க போட்டோல தெரியவே மாட்டாங்க, நீ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிருவாங்க. இதுதான் எனக்கு வச்ச ஐஸ். இப்போ நம்ம வந்து லாரா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க, இல்லைன்னா இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல. அப்போ வந்து லாரா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அப்பாவை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்பா இது ஓகேவாப்பா, இப்போதான்ப்பா வாங்கினேன், ஜஸ்ட் புதுசு, நல்லா இருக்குப்பா. எவ்வளோ? 200 200க்கு 2. 200க்கு 2. ஆனா நீங்க சொன்ன சினாரியோ அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் எங்க வீட்ல. மேக்ஸ் கவரை இழுத்துட்டு போய் ஒன்னொன்னா போட்டு வாங்க, போட்டு வந்து நடந்து காமிங்க, அதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். நீங்க क्वेश्चंस எல்லாம் திருப்பிக்கணும் அப்படியே. அது நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டோம். நம்ம அது வந்து எவ்வளவு பெரிய டாக்டர் தப்புங்கிறது இப்பதான் தெரியுது. நம்ம வெளியே பாக்குறத வச்சுட்டு சரி ஓகே இப்படிதானே எல்லார் வீட்லயும் இருக்கு அப்படிங்கறத நம்ம நினைச்சோம். ஷாப்பிங்லாம் போனா அங்க நடந்து வாங்க, இப்படி பண்ணி காமிங்க, கால் இப்படி வச்சு பாருங்க, பேண்ட் கிழியுதா, இதெல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரெண்டுங்கிறதுக்குள்ள நம்மளால வர முடியல. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்றோம், பட் ட்ரெண்டை போய் பார்க்கணுங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வேலை விஷயம் வந்துருது, ஓடுறோம் ஓடிடுறோம், அடுத்த ட்ரெண்ட் வந்துருது. நம்ம ரஜினி சாரோட ஃபேன்னா ரஜினி சார்லயே இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா விஜய் தேவர்கொண்டா வரைக்கும் வந்துருச்சுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியுதா? விஜய் தேவர்கொண்டாவே பழசா? ஐயோ, விஜய் தேவர்கொண்டாவே பழசா? விஜய் தேவர்கொண்டா பார்த்தா என்ன ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஓகேவாப்பா, அப்பா ஃபைனல் வந்துருச்சு. பிரதீப் ரங்கநாதன் அந்த லெவலுக்கு வந்து இவங்க யோசிப்பாங்க. நம்ம டைட்டா நல்ல ஜீன்ஸ் போட்டு ரஜினி சார் மாதிரி அப்படி போகணும்னு நம்ம யோசிப்போம். டைட் ஜீன்ஸே போடக்கூடாது, அதுக்கு ஒரு கண்டென்ட்டே போட்டிருந்தோம். டைட்டை முதல்ல கழட்டுங்க, நல்ல லூஸா போட்டால் பழைய ஃபேஷன், லூஸா போடுறது தான் இப்போ ஃபேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. நீங்க ஆமாம் நான் ஒயிட் லெக்ஸ் தான் போட்டிருக்கேன். இது ஒயிட் லெக் ஜீன்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜீன் 700 கடையில் வைப்பாங்க, வாங்கினா டைட்டாக போட்டுருக்கோம், லெகின்ஸ். ஸோ நம்ம அதை போட்டுக்கிறோம். அதனால அந்த ட்ரெண்டிங் விஷயம் எல்லாத்தையும் அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. சம்திங் லைக் அப்பாவுக்கு நான் வந்து இதை உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்போ நான் சொல்கிறேன்னா என்ன விஷயமா இருக்கும்? சம்திங் யூ வாண்ட் எக்ஸ்பிரஸ் த லவ் வாட்ஸ் இருக்காப்பா. அவங்க ஒன்று தான் கேட்குறாங்க, நீ தான் சொல்லணும். யோசிக்கணுமே. இல்ல எனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, அப்பா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, சரி நம்ம அப்படி வச்சுக்கலாம். அது ரொம்ப நாளா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ மாத்திடுவ. மாத்திடுவாங்களா? அதனால ரொம்ப நாளா இருக்கிற விஷயம்னு கேக்குறாங்க அவங்க. இப்படி என்னது இது? நீங்க வேற பாட்டில் காட்டியிருந்தீங்களா? நீங்க பாருங்க, இந்த பாட்டில் வந்து ஒரு பாயோட ஆம் மாதிரி இருக்கு, இதுதான் எனக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. ஃபாலோ அப்ல இருக்காங்க, நேத்து போட்டு. ஆமா. ஓ மை காட். ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க ஆதார் கார்டுல இருந்து ஆரம்பிச்சு ரேஷன் கார்டு வரைக்கும் வாங்கி புளிஞ்சிருவாங்க நம்ம டீம்ல. பாருங்க, நேற்று அது போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால ஆர்ம்ஸ் மாதிரி இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதே தான். ஸோ அதனால சொல்லிடு டக்குன்னு. இப்போ இல்லப்பா பாய் ஃப்ரெண்ட் இருந்தா. பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லடா, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பதிலே இல்ல, ஏதா இருந்தா சொல்லலாம். ஓ யூ ஆர் எக்ஸ்பிரசிவ் மோரோவர். அதான் ஏதா அப்படி ஏதா இருந்தா என்னால நான் என்கிட்ட வச்சுக்க முடியாது. நான் உடனே பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்தா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். இல்லை என்ன பண்ணுறது. when it comes to your sister, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயம் இல்லைன்னா நீங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டருக்கும் சொன்ன விஷயம்? இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஈவன் அது உன்னோட அக்காவாகவே இருந்தாலும் நீ வந்து அவங்க கிட்டேருந்து அவங்க உனக்கு ஆசையாக கொடுக்கறது வேற, நீ அவங்கள டிபெண்ட் பண்ணி எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 1000 rupees கொடுக்க முடியுமா அப்படி கேட்குறது வேற. எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஞாபகம் இருக்க வயசுலேருந்து என் அப்பா அம்மா எனக்கு சொல்லி வளர்த்தது, உன் கசின்ஸ் உன்னோட சிஸ்டர் எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு கொடுக்குற அவங்க கேட்குறத பண்ணுற பொசிஷனில் நீ இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், உன்னையும் பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும். என்ன தான் என்னோட கசின்ஸ் எல்லாமே என்னோட பெரியவங்க தான், பட் தென் என் அம்மா சின்ன வயசுலன்னு சொல்லி வளர்த்தது அவங்க 3 பேரையும் நீ தான் பார்த்துக்கணும், அவங்க என்ன பொசிஷன் தான் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அது இட் அப்ளைஸ் டு மை சிஸ்டர் ஆல்சோ. அண்ட் நீங்கள் வந்து அப்பாவுக்கு தானே ஸ்கின் கேர் சொல்வீங்க, அதே மாதிரி எல்லாருக்குமே காமனாக கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்கன்னா என்னவா இருக்கும்? தயவு செஞ்சு மாய்ஸ்சரைசர் போடுங்க, மூஞ்சி கழுவுங்க, கிளென்சர் போட்டு சன்ஸ்கிரீன் போட்டிங்களா? இன்னைக்கு சன்னு தான் இல்லையே, கவர் தானே எடுக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஐ கோ த்ரூ எவ்ரி டே. வெளியில போனா தானே சன்ஸ்கிரீன் போடணும், அதான சன்ஸ்கிரீன். ஏசி ஃப்ளோர்ல உட்கார வச்சு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எதுக்கு சன்ஸ்கிரீன்?
சன்ஸ்கிரீன் சும்மாவே போடணும், லைட் கூட நம்ம வந்து போடணும்னு. எல்லாரும் சன்ஸ்கிரீன் போடுங்க, கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க சன்ஸ்கிரீன். வாங்குற டப்பா ஒரு வாரத்துல கரைஞ்சு போயிடும் போல இருக்கே. அது வேற 349 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி ஆச்சு. நான் என்ன அப்பா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி ஓகே ஓகே. டிபிக்கல் டாட் பிஹேவியர். இல்ல இப்போ நீங்க ஒரு ஸ்கின் கேர் டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அவங்க போடுற பில்லோட இந்த 2 வாரத்துக்கு ஒரு தடவை பில்லே பெட்டர் தானே சொல்லுங்க. அவங்க ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு போனா அது 10,000 ரூபா. இது 10 வருஷத்துக்கு சேர்த்தே அவ்வளோ வராது. ஆனா இப்படி இப்படி சொல்லிட்டு போட மாட்டாரு. அவர் மூஞ்சி கழுவுறதே எஃபர்ட்னு நினைக்கிறாரு. எஃபர்ட்னா அடிக்கடி போடுவேன் அந்த எஃபர்ட்டை, ரொம்ப போடாம இருக்க மாட்டேன். Gravity-ய பட் எதிர்த்து கழுவிட்டா தண்ணி போதும். கொண்டு வந்து ஆமா கழுவிட்டா நமக்கு என்னங்க இப்பதான் இந்த மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க நல்லா மேக்கப் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுவீங்களா? எதுக்கு பண்ணுவோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே காலையில இருந்து அண்ணன் நம்ம அப்படியே சுப்பையா அண்ணன் சொல்லிடுவாரு. நம்ம சுப்பையா அண்ணன் 10 நிமிஷம் செதுக்கிருக்காப்ல, அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே படுப்போம். நம்ம கனவுல அழகா இருந்தா நல்ல அழகாலாம் வருவாங்கல்ல, வரும்போது நம்ம அழகா இருக்கணும்ல. அவ்வளவு அழகானவங்களா யாரும் வருவாங்களா, யாருன்னு கேளுங்க. யாருங்க? இல்ல அவர் அழகெல்லாம் இப்போ அழகு இல்ல அன்பார்ச்சுனேட்லி. அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டோட நம்ம படுத்தோம்னா நல்லா அழகா இருக்கும் அப்படிங்கிறதால. பட் அப்புறம் தான் சொன்னாப்புல அது தவறு அப்படின்னு சொல்லி வெட் டிஷ்யூ எடுத்து மூஞ்சி நைட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கிளென்சில் அது போட்டு. நம்ம ப்ரீகேஜி பிள்ளைங்க எல்லாம் அவங்க டீச்சர் கிட்ட ஸ்டார் வாங்கிட்டு வந்தா அம்மா ஸ்டார் வாங்கிட்டு அப்ப அந்த மாதிரி இங்க பாரு மூஞ்சி கழுவிட்டேன், இங்க பாரு மாய்ஸ்சரைசர் போட்டேன் சூப்பரா அப்படி பாரு. ஆனா டெய்லி அந்த ஸ்டாரை வாங்க முடியாது, அதான் பிரச்சனை. மாசத்துக்கு ஒரு தடவை வாங்கிப்பேன் அவ்வளோ. Yes, I think this whole session was so warm and நல்லா இருந்துச்சு. ஒரு டாட்டர் அண்ட் டேட்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கா மோர் தேன் அந்த எப்போவுமே நம்ம ஸ்ட்ரிக்ட் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃபாதர்ஸ் நம்ம மூவிஸில் பார்க்குற ஃபாதர்ஸை தாண்டி இங்கே வந்து ரியாலிட்டிலேயே வந்து ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல இட் வாஸ் ஸோ ஃபன் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் ஹேவிங் யூ both here. Thanks for joining us and wishes for both. Thank you so much. நீங்களும் வந்து அந்த ஒரு ரீலை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த அளவுக்கு வந்து பேச இவ்வளவு வச்சது. ரிசர்ச் பண்ணி நேத்து போட்டது வரைக்கும் அப்டேட்டடா இருந்து பெரிய ஆமா இது வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற முதல் இன்டர்வியூ, குடும்பமா கொடுத்துருக்கோம். பட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க உங்க டீம்ல இருந்து கேட்கவும் கரெக்டா வருமா அப்படின்னு கேட்டேன். பட் நீங்க வந்து வர வரைக்கும் கேட்டேன் என்ன இன்டர்வியூப்பா என்ன பேச போறோம் நம்ம அப்படின்னு பட் கேட்டேன். நீங்களுமே அதை ரொம்ப நல்லா கையாண்டீங்க. உங்களோட டீமுக்கும் எங்களை கூப்பிட்டு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம் தான், பிள்ளைங்க என்ன மார்க் எடுத்தாலும் அவங்க நம்ம பிள்ளைங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் கனவுகளை அவங்க மேலே அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்ககிட்ட தயவு செஞ்சு திணிக்காதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஓவராலாக இந்த இன்டர்வியூவோட ஒரு ஃபைனல் டிஸ்க்ளைமரோ எண்டு கார்டோ. அதுதான் அவங்களா இருக்கட்டும், அவங்க கெட்டு போக மாட்டாங்க, அவங்க வந்து உருப்படாமல் போக மாட்டாங்க, அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, பிற்காலத்தில் உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் இன்றைக்கி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கள் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். And thank you for joining us and wishes for you both. Thank you so much. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.